ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரியாஸ்லி. நம்ம இன்னிலேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்று ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருந்தேன். அப்படியே இன்றைக்கும் இந்த மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன வீடியோனா சேண்ட் பட் ட்ராப் ஓபி ஐட்டம். அதை நான் போன இன்ட்ரோலேயே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்புறமேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேட்லேண்ட் பயம்னால நம்மளுக்கு பக்கத்துலேயே டெசர்ட் பயம் இருக்குது. ஓகே, இப்போ டெசர்ட் பயமில் அந்த சாண்டை உடச்சி பார்ப்போம். உட வாவ், உண்மையோட ஒர்க் ஆகுது இது. இப்போ ஒரு ஷவல் கிடச்சிருக்கு, அப்புறம் ஒரு ட்ரைடன்ட் கிடச்சிருக்கு. ட்ரைடண்ட்டை தூக்கி போட்டு பார்ப்போம். இப்போ இது லயாலிட்டி இருக்கிறதுனால திரும்பி வந்துடும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம தோண்டுவோம். ஸ்பீடாக தோண்டுது ஷெவல். நிறைய எஃபிஷியன்சிலாம் இருக்கிறதுனால ஸ்பீடாக தோணுது. தோண்டு ஓட எல்லாத்தையும் ஓட. ஓகே, என்னடாச்சு? எது எடுக்க முடியல? லேமன் பிளாக் இன்னும் எடுக்க முடியல. சரி, இன்வென்ட்ரி ஃபுல்லாக ஆகிடுச்சான்னு பார்ப்போம் வேலையே போயிட்டு. ஓகே, இன்வென்ட்ரி ஓப்பன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு டைமண்ட் லெகின்ஸ் இருக்குது, இதை எடுத்து போட்டுப்போம். ட்ரான்ஸோடு இருக்குது. ஓகே, அப்புறம் ப்ரீஸ் ராட், அப்புறம் பவு கிடச்சிருக்கு, டைமண்ட் ஷார்ட். ஓகே, டைமண்ட் ஷார்ட் எடுத்து இங்கே வச்சுப்போம். ஏன்னா சப்போஸ் நான் வந்துச்சுன்னா அடிக்க யூஸ் ஆகும். ஓகே, பக்கெட் ஆஃப் ஆக்சிலேட்டர், ஸ்ப்ளாஷ் போஷன், இன்விசிபிலிட்டி, டூல்ஸ். என்னது? வில்லேஜ் டூல் ஸ்மித்தா, அபாண்டன் மைன் ஷாஃப்ட். ஓகே, இது ரெண்டுத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் கோல்டன் ஆப்பிளும் கிடச்சிருக்கு. ஓகே, வில்லேஜ் டூல் ஸ்மித்னு. ஓகே, வில்லேஜ் டூல் ஸ்மித்னு வருது. இதை எடுத்து நம்ம அபாண்டன் மைன் ஷாஃப்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நம்மளோட மைன் ஷாஃப்ட்டில் இருக்கிற லூட் தான் இருக்குது. சரி, ஓகே, கோல்டன் ஆப்பிள் எடுத்து வச்சுப்போம். ஓகே, இந்த பொருளெல்லாம் வச்சிடலாம். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு இந்த பொருள்லாம் தேவைப்படாது. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகே, இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இந்த பவு மட்டும் எடுத்துப்போம். வேறு எதனா இந்த கோல்டன் கேரட் எடுத்துப்போம். அப்புறம் நீ போ, காப்பர் விளாக் போ, அப்புறம் போ, ஆன்வில் போ, இன்ஸ்டன்ட் ஹெல்த் போ, கிராஸ் போ வேணுமா? இருக்கட்டும். பிளாக் ஆஃப் அயன் போ, கோல்டன் கேரட் வேணும். ஓகே, இங்கே இருக்கிற லூட்லாம் எடுத்துப்போ. என்டர்போல் வேறு இருக்குது. சூப்பர், ராக்கெட்டு கிடச்சிருச்சு. இப்போயே எலக்ட்ரா கிடச்சதுன்னா அசால்ட்டாக நம்ம இது பண்ணி போயிடலாம். ஓகே, கீழே ஒரு ஹெல்மெட் இருக்குது. இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாகிடுச்சின்னு நினைக்கிறேன். சரி, இந்த செஸ்ட்டை போட்டு நம்ம இது திறந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வைப்போம். ஓகே, கோல்டன் கேரட் வேணும். என்சாண்டிங் டேபிள் போ, பாட்டில் என்சாண்டிங் போ, அப்புறம் போர்ட் சாப். இதெல்லாம் வேணாம். ஓகே, ராக்கெட் வேணும். பிளாக் எஃப்எம்லாம் வேணாம். புக் ஷெல்ஃப்லாம் வேணாம். ப்ளீஸ் ராட் வேணும். ஓகே, என்ட்ரப்பலையும் தூக்கி போடுறேன். ஓகே, கோல்டு அயனிங் பிளாக்கு, இந்த நெதர் பிக்காக்ஸ் வேணும். ஓகே, இப்போ எடுத்துப்போம் நம்மளோட ஹெல்மெட்டை. அதுக்கு முன்னாடி இந்த பூட்ஸை மாற்றிப்போம். ஓகே, இந்த ஷெவல்லையும் எடுத்து தூக்கி போட்டு. நான் ஏன் தூக்கி போட்டு பார்த்தேன்? அங்கே தானே வைக்கலான்னு பார்த்தேன். சரி விடுங்க, அதுவே வந்துடும். வந்துடுச்சு. ஏன் 2 ஷெவலா? என்னது அதுக்குள்ளே 2 ஷெவல் வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம ஹெல்மெட் எடுத்து மாட்டிப்போம். ஓகே, ஹெல்மெட் எடுத்து மாட்டியாச்சு. இப்போது என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்து தோண்ட ஆரம்பிக்கலாம். தோண்டு ஓட. ஓகே, எல்லாத்தையும் உடைப்போம். நீங்கள் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே என் போர்ட்டல் ஃப்ரேம் வந்துச்சு. ஓகே, நானா அப்புறமா தான் ரெக்கார்டுக்கு அப்புறமாச்சு விளையாடி திரும்பின பிறகு தான் பார்த்தேனே அதை. என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் இருக்குது பாருங்கள். ஓகே, எடுத்துப்போம். இதையும் எதை தூக்கி போடலாம்? கோல்டு பிளாக்லாம் யாருக்கு வேணும்? இன்னும் வரல. வேறு எதுவும் வந்துடுச்சு போல். என்ன வந்துருக்கு? இந்த போர்ஷன் ஆஃப் ரீஜெனரேஷன். 11 என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் வந்துருக்கு. ஓகே, இந்த 12 பிளாக் ஸ்மித் பாக்ஸ்லாம் யாருக்கு வேணும்? ஓகே, தூக்கி போட்டுடலாம். ஓகே, கீழே போய் இங்கே நிறைய லூட்ஸ் இருக்குது. டிஎன்டி, நமக்கு டிஎன்டி மட்டும் வேணும். ஓகே, எதை தூக்கி போடலாம்? ஓகே, இந்த இதை தூக்கி போட்டோம். லெகின்ஸ் வேணாம், பிளாக் ஆஃப் கோல் வேணாம், நெதரைட் ஆக்ஸ் வந்துடுச்சு டிஎன்டி. ஓகே, அங்கே ஒரு டிஎன்டி இருக்குது, இதை எடுத்துப்போம்.
ஓகே, நம்ம இப்போ போய் மறுபடியும் தோண்ட ஆரம்பிப்போம். இது தவிர வேறு வேலையே இல்லை. கோல்டன் ஆப்பிள். ஓகே, கோல்டன் ஆப்பிள் எடுத்துப்போம். என்டர்பல் கிடச்சிருக்கு, சூப்பர். இது மாதிரியே நிறைய என்டர்பல் பிளேஸ் ராட் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, உடைப்போம். ப்ரீஸ் ராடு யாரா கேட்டேன்? பிளேஸ் ராடு தானே கேட்டேன். கிரீப்பர் ஹெட்டு அது எடுத்து மண்டையில் மாட்டிப்போமா? இன்னும் வர மாட்டேங்குது. என்னடா ஆச்சு? என்னடா வர மாட்டேங்குது? அவ்வளோ பொருள் சுற்றி இருக்கேடா ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ ஒரு சின்ன லேகு தான், அது ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரில. சரி, இந்த ரெட் சாண்டை தோணுனாலும் வருமோ? இல்லை, நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. ஓகே, அடுத்து நம்ம சாண்டியே தோண்டுவோம். சாண்டில் தோண்டினா செஸ்ட்டு, மேஸு, போர்க் சாப், அப்புறம் என்சாண்டிங் புக்கு, அப்புறம் நெதர் ஸ்கிராப்பு, அப்புறம் எண்டு கிறிஸ்டல். என்னடா இது வரை இந்த பொருளாக வந்துருக்கு? பிளேஸ் ராடு வர மாட்டேங்குது. ஒரு நல்ல பொருள் இப்போ தான் வந்துருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு. ஓகே, அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆயிடுச்சு. நம்ம க்ரீப்பியும் அங்கே தான் இருக்கார். ஓகே, ப்ரீஸ் ராட் யாரா கேட்டேன்? பிளேஸ் ராடு தான்டா கேட்டேன். நீ என்டர்போல் வர மாட்டேங்குது. என்டர்போல் வாயா, ஒரு ஸ்லாட் ஆல்ரெடி காலியாக தான் இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் இன்னும் லேகுன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கே என்னமோ செட்டிங்ஸில் தான் அந்த ஹாட் பாரில் வந்துட்டு என்னமோ பேரியர் மாதிரி இருந்துச்சு, அதை நான் எடுத்து விட்டுன்ட்டேன். அதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சா? நான் வேறு பாஸ் பண்ணாமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு போனதுனால நைட் ஆயிடுச்சு. என்னோட அது படிக்கட்டு மாதிரிக்கு நமக்காகவே கட்டி வச்சுருக்காங்களோ படிக்கட்டு யாரோ. சரி, மவுண்டைன் தான் இப்படி இருக்கா? ஓகே, நம்ம இறங்கி போவோம். அங்கே பாருங்கள், நம்ம தலைவர் நிற்கிறாரு. சரி, அவர் நின்றுட்டு போகிறாரு. நம்ம அடுத்து சாண்டை தோன்ற வேலையை பார்க்கணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்மளை சுற்றி சாண்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தோண்டலாம். அப்படின்னா மாப் எதுவும் நம்மளை அட்டாக் பண்ணாது. இப்போ நான் நினச்சா கூட அட்டாக் பண்ணுவேன். என்னப்பா நீ எவ்வளோ பெரிய ஆளா? ஐயோ வச்சிட்டானே. அடிக்காதீங்களா? என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வரவங்கள, அதை என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு வந்து உங்களை அடிக்கிறேன். என்னப்பா பின்னாடி வந்து முதுகு சொரிஞ்சு விட்றியா? ஐயோ அடிச்சிட்டேன். ஒருத்தங்காலி. ஐயோ இன்னொருத்தவனும் காலி. ஸ்கெலிட்டன் மாமா, சாவுங்க மாமா. ஐயோ ஏன்டா அடிக்கிற? அமிதரா சத்துரம். ஐயோ அடிக்காதீங்கடா. அச்சிரம்டா உங்களை. ஜாம்பி சாவச்சிடாதீங்கடா. அப்பா, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். என்ன அச்சீவ்மெண்ட் என்னமோ முடிஞ்சிருக்கோ? என்னடா அச்சீவ்மெண்ட்டு? நான் தான் முக்கால்வாசி அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிட்டேனே. தெரியல, சரி விடுங்க. க்ரீப்பரை தான் நான் க்ரீப்பின்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம அடுத்து நான் சொன்ன பிளான் போட்ட மாதிரியே ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி அடியில் தோண்டிட்டு போய் பிளாக் மேலே போட்டுற வேண்டியதான். சரி, இந்த பப்பு வச்சு அவனை சாப்பிடுச்சு பார்ப்போம். ஐயா யாரும் இல்லையா? வராதரா, பக்கத்தில் வராதரா. அச்சிருவேன்டா. அவள் தான் நீ சொல்லிட்டிருவேன். என்னடா அடிக்கிற? அண்ணன்டா. என்னை அடிக்காதடா. அவள் தான் உன்னைய வெட்டிடுவேன். இதோ பாரு. ஐயோ இது வேற லேக் ஆகுது, என்னென்னமோ ஆகுது. இப்போ வந்தேன்னா வெட்டும் நீ. இரு, நான் தோண்டிட்டு உள்ளே போகிறேன். தோண்டியாச்சு. இறங்கி வந்தேன்னா அப்புறம் ஸ்வாடால் அடிப்பேன். ஓகே, நம்ம இப்போது தோன்ற வேலையை பார்ப்போம். ஸ்டிக்கு ஷெவல் இது யாருக்கு வேணும்? இங்கே பாருங்கள், எண்டு போர்ட்டல் ஃப்ரேம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போயே வந்துருச்சு. அது நான் சரியாக கவனிக்கல, இப்போ தான் பார்த்தேனே நான் வீடியோ விளாடும் போது. ஓகே, அந்த கிராஸ் போல. ஐயோ உள்ளே வந்துட்டானே. ஏன்டா உனக்கு இந்த வேலை? அமைதியாக போடா ஜாம்பி. உனக்கு காலி பண்ணியாச்சு. மேலே நெதரைட் பிளாக் வச்சு அடி பண்ணா. நல்லா பணக்காரன்டா. நல்லா பணக்காரன்டா. ஓகே, நம்ம கீழே நிறைய லூட்ஸ் இருக்குது. நமக்கு தேவையில்லாத லூட்ஸ் தான். ஓகே, நம்ம உடைப்போம். ஆமாம்ல, சாண்டு கீழே வந்துடும்ல. இதை மறந்துட்டேன்னு. ஓகே, நம்ம மேலே ஏறி போனோம், வேறு வழி இல்லை. டோட்டம். டோட்டமாக பார்த்த என்னடா நீ ஒருத்தன் கூட கத்தி வச்சுக்கிட்டோம் நீலாம். இது நான் டோட்டம் மட்டும் எடுத்துக்கிறேன், யாரும் பக்கத்தில் வராதீங்க இது வரைக்கும். எதை தூக்கி போடுறது? ஐயோ எவன்டா வந்து க்ரீப்பரு. ஜஸ்ட்டு மிஸ்ரா. நான் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்ருந்தேன், இல்லைனா செத்துன்னு இருப்பேன் உங்ககிட்ட வெடிச்சு. இறங்கு. ஓடு. ஈரா அவனெல்லாம் ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து விட்டோம்டா.
அப்புறம் எனக்கு சங்கு தான் ஆல்ரெடி சங்கு ஊதியாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சங்கு ஊந்த வேண்டியதாக இருக்கும். பிளேஸ் ராடு கிடச்சிருச்சு. ஓகே, பிளேஸ் ராடு எடுத்துட்டோம் ஒரு வழியா. என்னடாச்சு என்னடா ஆச்சு இப்போ? எங்கேருந்துடா என்னடா தூக்கி அடிச்சிட்டிங்க? ஸ்கெல்லிட்டன், இது நீ பார்த்த வேலை தானே? ஓகே, நம்ம இந்த பிளேஸ் ராடு எடுத்துருவோம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன்டா. நான் வேறு பெட்டை வேறு கிராஃப்ட் பண்ணல, இல்லைனா உங்களை எரிய விட்டு சாவடிச்சுப்பேன். மிஸ்டர் க்ரீப்பி உங்களே இல்லை. வெடிடா பக்கத்தில் வெடிடா. உண்மையில் பெஸ்ட் தான், அவ்வளோதான். ஜாம்பி சார் செத்துட்டீங்களா? சாவலியா? எப்படா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க? அரைகுறையாக செத்தவன்டா நீலாம். ஐயோ, அடிக்காதரா. ஐயா, இந்த எண்டர் போல பிளேஸ் ராடை பார்த்தா எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே. டேய் படா. சரி, வாட்டர் பேக்கெட் தூக்கி போட்டு எடுப்போம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு வாட்டர் பேக்கெட் இருக்குது. ஓகே, பிளேஸ் ராட் அந்த ரெண்டுத்துக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேண்ணா. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு சர்வைவல் அது எடுக்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். போயிட்டு ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடி போர்ட்டலை கட்டி எவ்வளோ வேலை. 2லாம் லக்கு. ஓகே, நம்மளுக்கு அடுத்து கிடைக்கும்னு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தாலே போதும், நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இந்த ஸ்பைடர் சாரை கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக போங்கடா. விடிஞ்ச பிறகு இருக்குது பாரு உங்களுக்குலாம் சங்கு. அங்கே பாருங்கள், அப்கிரேட் ட்ரிம் இருக்குது. சரி, அது யாருக்கு வேணும்? நம்ம தான் இப்போது ஆல்ரெடி ஓவர் பவர்ட் ஐட்டம் தான் வச்சுருக்கோம். ஓகே, இதெல்லாம் வேணாம், இதுவும் வேணாம். பிளேஸ் ராடு தான் வேணும். ஏன்டா எனக்கு அமைதியாக போட வச்சிட போகிறேன். ஆல்ரெடி அச்சு சாவச்சிட்டேன். ஓகே, அடுத்த அச்சீவ்மெண்ட்டா? ஆமாம்ல, நான் இது வரைக்கும் பிளேஸ் ராடு எடுத்ததில்லை. நான் இது மாதிரி மாட் பேக் போட்டு எடுத்ததுனால பிளேஸ் ராடு எடுத்ததில்லை. ஓகே, ஒரு அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஆக்ஸ்லாட்டில் பக்கெட் ஆஃப் ஆக்ஸ்லாட்டில் கிடச்சிருக்கு. அப்புறம் ஸ்டிக். பிளேஸ் ராடு கிடச்சிருச்சு, 4 கிடச்சிருச்சு. சூப்பர். ஓகே, சூப்பர். 8 பிளேஸ் ராடு நம்மளுக்கு தேவைக்கு அதிகமே கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து உடைப்போம். நம்மளுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரா வண்டி கிடச்சிச்சின்னா போதும், நம்ம அப்படியே பறந்து கிளம்பிடலாம். ஓகே, இன்னொரு டோட்டம் கிடச்சிருக்கு. இந்த பவத்து கீழே போட்டுங்களா? நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேனே. நான் இதுக்கு பவ்வெத்து கீழே போட்டேன். சரி பார்த்துப்போம், அப்புறமா எடுத்துப்போம். பவ்வு தானே, அது மாதிரி நிறைய பவு கிடைக்க போகுது. ஓகே, நோண்ட நம்ம ஆரம்பிப்போம். உடை. இந்த ட்ரைடண்ட்டை தவிர எதுவும். ஐ ஆஃப் எண்டர் கிடச்சிருக்கு. அப்படியே ஒரு ஸ்டாக் தந்துருங்கடா, போதும்டா. இதெல்லாம் யாரு வேணும்? ஐ ஆஃப் எண்டர். என்னடா வெறும் 6 தந்து அசிங்கப்படுத்துறீங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ நோண்டி எப்படியாச்சும் எடுப்போம். புக் ஷெல்ஃபு. அப்புறம் கீழே என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள். ஓகே, எடுத்தாச்சு. விடிய போகுது இப்போ எல்லாருக்கும். அதாவது ஜாம்பி அண்ட் ஸ்கெலிட்டன்ஸ்க்கு சாவு காலம் நிச்சயம் ஆகிடுத்து. பார்த்தீங்களா எப்படி லயாலிட்டி? நீயாடா? நான் கூட என் ட்ரைடண்ட்டே நான் வச்சிருச்சோன்னு நினச்சேன். ட்ரைடண்ட் வச்சு ஒன்று போட்டு தள்ளுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி லேக் ஆகுது. ஏன்னா என்னோடய டேப்லெட்டில் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 10% கீழே இறங்கிடுச்சுன்னா என்னோடய டேப் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். இருங்க, கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் ஏற்றிட்டு வந்துடலாம். சார்ஜ் ஏற்றியாச்சு. ஓகே, இந்தாடா, அடி வாங்கடா. அப்போ கூட லைட்டாக லேக் ஆக தான் செய்யுது. ஏன்னா நான் 11% வச்சு ஆடுறேன், வெறும் 1%. ஓகே, நம்ம அடுத்து இவன் கூட போய் பிபிபி பண்ணுவோம். என்னடா நீ ஒண்டி தான் அம்பு வச்சு அடிப்பியா? நல்லா ட்ரைடண்ட் தூக்கி போட்டு அடிப்பேன். நான் தான் கடலின் அரசன். சாவல செத்தப்பல. அடிக்காதரா. நான் ட்ரைடண்ட் வச்சு தாண்டா முடிப்பேன். ட்ரைடண்ட் வச்சு உன்னை முடிச்சுட்டேன்டா, அவ்வளோதான்டா. நான் கிளம்புறேன்டா. ஓகே, நம்ம இப்போ கிளம்பலாம். ஓகே, இது நோண்டும். எப்போயாச்சும் எலக்ட்ரா கிடைக்குதா பார்ப்போம். அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா எடுத்து தூக்கி போட்டு போட வேண்டியதான். எது? ஐயா பெண்டரு. ஓகே, டிஎன்டி கிடச்சிருக்கு. ஓகே, செவல். இதெல்லாம் தேவையில்லாத லூட்டாக கிடைக்குது. ஸோ
தேவையில்லாத லூட் தான். நான் ஏன் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வச்சு விளையாடிட்டு இருக்கேன்னா, இப்போ ஸ்கிப் பண்ணேன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், க்ரியேட்டிவ்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு குத்து சொல்லணும்னு சொல்கிறேன். அது மாதிரி எனக்கு ஆல்ரெடி என்னோடய பழைய சேனல் நடந்திருக்கு, அதான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. ஆனால் நான் நடுவில் ரொம்ப போரிங்கான பாட்டு இல்லைனா தனியாக போய் நான் அடிச்சுட்டு இருப்பேன், அந்த மாதிரி பாட்டெலாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த டைம்லலாம் போர் அடிக்காது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக புரியும். ஓகே, நம்ம பவ்வு எடுத்துட்டோம். அதாவது நான் வேறு ஏதோ வேஸ்ட் பவ்வை கையில் வச்சுருந்தேன், இப்போ தான் என்னோடய பவர்ஃபுல்லான பவ்வை எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, ஆரோ. ஐயா, இந்த ஓட்ட பவ்வு யாருக்கு வேணும்? இப்போ ஆரோ கச்சிருச்சு, இதுவே போதும். நம்ம மொத்தம் எண்டு கிறிஸ்டலே அதை வச்சு உடச்சிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லையா பழைய ஆரோ எடுக்கலையா? இது கூட ஏதோ புது ஆரோ தான் போல. இவ்வளோ லூட்டில் எப்போ அந்த ஆரோவை தேடுவேன்? ஆனால் அந்த சைடு தான் இதுவாக இருக்குமோ? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஆரோவை தூக்கி போட்டு இது யாரா கேட்டா? ஏன்ஷியன்ட் டெப்ரீஸ். உன் நார்மல் சர்வேவல்லாம் தேடுனா வர மாட்டேன். என்னடா அது கை விட்டு போக மாட்டேங்குது. நீங்கள் வச்சிருவோம் கொஞ்சம். ஓகே, நீ போ. நீயும் போக மாட்டேங்கிற. போயிட்ட. என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸே கரெக்டாக இருக்கு. ஓகே, அந்த டோட்டம் மெத்திங் வச்சுப்போம். ஓகே, இப்போ கிளம்பலாமா இல்லைனா இன்னொரு டைம் எலக்ட்ராக்கு செக் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? சரி, இதை நான் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். லூட்டு இந்த ட்ரைடண்ட்லாம் யாருக்கு வேணும்? கையை விட்டு போக மாட்டேங்குது, அதான் நான் தூக்கிட்டு போய் கிராஃப்டிங் இடத்துல வைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு எதுவும் வேணாம். இந்த ஹெல்மெட்டு ஒரு செஸ்ட் பிளேட் எடுத்துப்போம். அதுக்கு தான் நான் இங்கே வந்து ஆஹா தூக்கி போட்டனே, வெறுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம மறுபடியும் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி ப்ரீஸ் ராடு வேணும் கன்ஃபார்ம். நான் இதை வச்சு ஒன்று பண்ணுவேன் இன்றைக்கி எண்டில். இந்த ப்ரீஸ் ராடு வேணாம், பபு வேணாம், ட்ரைடண்ட் வேணாம், பிளாக் ஆஃப் கோல் வேணாம், என்சார்டட் புக் வேணாம், ஹெல்மெட் வேணாம். சவா, இதெல்லாம் வேணாம். வந்துடுச்சு. ஓகே, குயிக் மூவ். ஓகே, இப்போ நம்ம கிளம்புற வழியை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளேஸ் பவுடர் செஞ்சுட்டு அடுத்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஐயா ஃபில்டர் செஞ்சுப்போம். ஏன்னா வெறும் 12 தான் இருக்குது, கண்டிப்பாக நம்ம தொலைச்சிடுவோம். ஓகே, கரெக்டாக 16 இருக்குது. சூப்பர். மொத்தத்தை செஞ்சாச்சு. 28 இருக்குது, இதே போதும். அளவுக்கு அதிகமாக இருக்குது. கீழே என்னடா ப்ளே ரேட்லாம் கிடக்கு? எவன் தலையோட அறுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க? ஓகே, நம்ம இப்போ கடல் பயணம் செய்ய போகிறோம். இந்த டெசர்ட்னால இப்போது நம்மளுக்கு உட் இல்லை, போட்டும் செய்ய முடியாது, கிராஃப்டிங் டேபிளும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் நம்ம நீச்சல் அடித்து தான் போக போகிறோம் இப்போ. ஓகே, நான் சும்மா இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், நான் கிராஃப்டிங் டேபிள் உட் எதனா வந்துருச்சான்ட்டு. ஓகே, நீச்சல் அடிச்சு போக ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா தண்ணிக்குள்ளே போனால் ஏன்டா இப்படி போட் சிம்பிள் காட்டுறீங்க? சம்மந்தமே இல்லாமல் உட்டு வெட்டினா கூட காட்டலாம். சரி போவோம். அப்புறம் இவங்க எதிராக வந்த நீனு டி தரண்டா. ஓகே, இதைத்தான் மண்டையில் விட்டு பார்ப்போம். நில்லு டொமேல். என்னடா அது எங்கேயோ போகுது? சரி, போனால் போயிட்டு போகுது, நம்ம போவோம். டால்ஃபின் இருக்குது. டால்ஃபின், எனக்கு கொஞ்சம் டால்ஃபின் கிரேஸ் தர முடியுமா? தரோண்டா. என்னடா கேட்டோன்னே தண்டிங்க. தேங்க்யூடா தம்பி, தேங்க்யூடா தம்பி. அப்படியே கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணிக்கோங்கடா, நான் எண்டு போர்ட்டல் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் கூடயே வாங்கடா. ஓகே, மறுபடியும் தூக்கி போட்டு பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்கள் தம்பிங்களா. தூக்கி போடலாமா வேணாமா? சரி போவோம். இவனுங்க எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ போவோம் நம்ம மாட்டுக்கு. ஓகே, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரில. எனக்கு தெரிஞ்சு எதனா ஒரு வில்லேஜில் தான் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எண்டு போர்ட்டல் வில்லேஜில் தான் ஸ்பான் ஆகிருக்கு, அதுவும் பெல்லுக்கடியில். இந்த மாதிரி இன்சிடெண்ட் யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ கமெண்டில் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு நம்ம கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த போன ஒரு ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பரவாயில்ல, இதுலேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சர்வர் அட்ரஸ், சர்வர் போர்ட் எல்லாம் தரேன். உங்களால் முடிஞ்சால் என்னோடய சர்வரில் கனெக்ட் ஆகி என் கூட விளாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியுது, அதாவது டெசர்ட் பயோம். ஓகே, அந்த டெசர்ட் பயோமில் எதனா இருக்கான்னு பார்ப்போம்.
எனக்கு தெரிஞ்ச அந்த டெசர்ட் பயோமில் ஒரு டெசர்ட் வில்லேஜ் இருந்து அதில் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் போர்ட்டல்ஸ் ஸ்பான் ஆயிருந்துச்சுன்னா வேலை மிச்சமாகும். சரி பரவாயில்ல, பார்த்துப்போம், போவோம். வெற்றி நமதே. ஐயா நிச்சயம் வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி போவோம். எண்டு போல ஐயோ வளர்றனே. எண்டர் போல தூக்கி போட்டு போகிறதுக்கு எண்டு போர்ட்டல் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஐயா ஃபெண்டரை தூக்கி போட்டுவோம். இந்த டைரெக்ஷனில் தான் காட்டுது. ஸ்ட்ரைட்டாக வண்டியை விடுங்க சார். என்னடா ஸ்ட்ரைட்டாக என்னத்துக்கும் ஒரு பயமுக்கு வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? அது நான் குறுக்க ஒரு முயலை போட்டு அச்சுன்ட்டு இருந்தேன் சம்மந்தமே இல்லாமல். அதெல்லாம் ஓட்டிட்டேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் காட்டுது, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். பேசாமல் இந்த இடத்துல ஒரு போட் செஞ்சுப்போமா? ஆனால் போவோம். போய் தண்ணியில் நீச்சல் அடிச்சு போவோம். நம்மளுக்கு டால்ஃபின் கிரேஸ் தரும். கிரேஸ் டால்ஃபின் கிரேஸ் வேணாம். நம்ம போய் உட்டே எடுத்துப்போம். உட்டு வா உட்டு வா, என் கையில் வா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உட்டு நம்ம கையில், நம்ம கேட்குறதுலாம் நம்ம கையிலே வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அப்படி ஒரு மாடு இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாடை ஏற்றி விளையாடி பார்க்குறேன், அதையும் வீடியோவாக போடுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு 3 உட்டு கிடச்சிருக்கு. 3 போதும். ஏன்னா 1 கிராஃப்டிங் டேபிளுக்கு, 2 போட்டுக்கு, ஏன்னா 5 தேவைப்படும் போட்டுக்கு. நம்ம 5 பிளாங்க் தந்தால் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம இந்த கிராஸ் போலாம் யாருக்கு? நம்மக்கிட்ட பவ்வே இருக்குது. ஓகே, இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இந்த ட்ரைடன்ட் இருக்கிற இடத்துல வச்சுப்போம். கிராஃப்டிங் டேபிளை ப்ளேஸ் பண்ணி இப்போ போட் செய்ய போகிறோம். இந்த பிளாங்க்கில் என்ன போட் வரும்? அக்காசியா போட்டா இல்லை ஸ்ப்ரூஸ் போட்டா என்னன்னு தெரியலையே. ஆமாம், அக்காசியா போட் தான். ஓகே, கிராஃப்ட் பண்ணிப்போம். நீ இங்கேயே கடை, நீ எனக்கு வேணாம். ஓகே, மறுபடியும் ஒரு டைம் போட்டு செக் பண்ணிப்போம். ஓகே, ஸ்ட்ரைட் எங்கடா போச்சு? மேலே தான் இருக்கா? லேகில் அப்படி அடிக்கடி அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. ஓகே, போட்டு போவோம். ஏறே, நன்மை உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நல்லாவே இல்லை பாட்டு. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். போகலாம். ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இவ்வளோ தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். ஓகே, நடுவில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கு முன்னாடி நான் போட்டு கீழே போய் மீனெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். கீழே ஒரு ரோயிண்ட் போர்ட்டல் பார்த்தேன், அதை போய் லூட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி லூட் இருக்கிறத மறந்துட்டேன். சரி, இங்கே ஒரு மவுண்ட்மெண்ட் இருக்குது, நம்ம அப்படியே பொறுமையாக அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிடுவேன். இல்லைனா அந்த எல்டர் கார்டியன் மைனிங் ஃபட்டிக் டே சொல்லி வாயா முல்லடா, கொடுத்துட்டியேடா, நாசமாக போனவனே. நல்லா இருப்பியாடா நீனு? ஓடா இருடா, அவனை வந்து வச்சுக்கிறேன். சரி, மைனிங் ஃபட்டி 5 நிமிஷத்தில் போயிடும். நம்ம போவோம் அப்படியே. என்னடா அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? அது ரொம்ப தூரம் ட்ராவல், அதனால தான் கட் பண்ணிட்டேன். வேணா சொல்லுங்கள், நான் ஃபுல் வீடியோவே போடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட வீடியோ போகுது. நம்ம அதெல்லாம் செஞ்சு இன்வென்ட்ரிக்குள்ளே போய் என்னென்னமோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ இங்கே எண்டு போட்ட ஐயா ஃபெண்டர் அன்சைடு காமிச்சிது. நம்ம இந்த போட்டை உடச்சி எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் எப்படியே வில்லேஜ் ஸ்பான் ஆகிருக்காது. ரொம்ப நேரமாக அடிச்சுருந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே பாருங்கள், மிஸ்டர் க்ரீப்பி எங்கேயோ வந்துட்டாரு. ஐயோ பார்த்து நானே இதை எடுத்துகிட்டு கிளம்புவோம். மிஸ்டர் க்ரீப்பி, என் பக்கத்தில் வராதிங்க. ஓகே, நம்ம அப்படியே போவோம். இங்கே ஜங்கிள் பயமாக இருக்குது. இந்த ஜங்கிள் பயமில் கன்ஃபார்ம் ஸ்பான் ஆகிருக்காது. ஓகே, அப்படியே நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது என்டர்பல்னால் வந்தது, இது நான் ஸ்கிப் பண்ணதில்லை. என்டர்பல்லை தூக்கி அந்த மலைக்கு அந்த சைடில் போட்டேன், அதான் அப்படி வந்துடுச்சு. சரி ஓகே, நம்ம ஐயா ஃபெண்டர் தூக்கி போட்டு அடுத்து என்ன டைரக்ஷன் பார்ப்போம். அந்த சைடு காட்டு. யார் அடிச்சது டேய்? போட்டு ஏறி அந்த சைடு போவோம். இன்னும் அந்த மைனிங் ஃபட்டிக்கு போகல. அந்த எல்டர் கார்டியன் இருக்கான்ல, சரியான பால் குடித்தா போயிடும். பால் குடிக்கணும்னா மாடு வேணும், அப்புறமா பார்த்து போகாத. ஓகே, அந்த சைடு தான் காட்டுது ஐயா ஃபெண்டர். ஓகே, இப்போ நம்ம போட் வேணாம் இப்போதைக்கு. எனக்கு ஒரு தாட் இருக்குது, இந்த சைடில் கன்ஃபார்ம் ஒரு வில்லேஜ் இருக்கும்ன்ட்டு. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக காட்டுது. ஐயய்ய, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா இருக்கே. தண்ணி இருக்கே. ஐயய்யோ, போட்டை வச்சு எடுத்துகிட்டு வரலாமா?
வேணாம் போவோம், எதுக்கு தேவையில்லாத அவ்வளோ தூரம் மறுபடியும் போயிட்டு. என்னடா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? அது ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே நீந்துற மாதிரி வந்துச்சு, அதான் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 மணி நேரம் வீடியோ போகுது, 2 மணி நேரம் உட்காந்து நான் உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கும் பார்க்க போர் அடிச்சிடும். அதே சமயத்தில் எனக்கும் எப்படின்னா எனக்கு இப்போயே லைட்டாக தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வீடியோனால். நான் பேசி இப்போ தொண்டை கட்டிச்சுன்னா அப்புறம் அடுத்த வீடியோ எப்படி போடுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. நம்ம அந்த பெட்டில் ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு இந்த பெட்டை உடச்சி எடுத்துப்போம். ஏன்னா சப்போஸ் இப்போ நம்ம அதாவது நம்ம கீழே போகும்போது செத்துட்டோன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஸ்பான் ஆகிடும். ஓகே நம்ம ஐயா ஃபெண்டர் அங்கே தான் கட்டுது. அதை பாருங்கள் பெல்லு, நான் சொல்கிறேன் அங்கே பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஓகே, பெல் உன் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துட்டு போடும். இதோ பாருங்கள் கீழே போகுது, பெல்லு பக்கத்துலேயே தான் போகுது. நான் அப்படியே நோண்டிட்டு வந்துட்டேன், எண்டு போர்ட்டல் வரைக்கும் வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் கோளாறுத்தனமாக சுற்றிட்டு இருந்தேன் அங்கிட்டு இங்கிட்டுன்ட்டு தேவையில்லாத. ஏன்னா ஐயா ஃபெண்டரே சொதி போட்டுருச்சு. நான் ஸ்ட்ரைட்டாக நோண்டிட்டு வந்தால் அது பக்கத்து பிளாக்கில் காமிச்சிது. ஆனால் அதை நான் நோண்டிட்டு போன பிளாக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நான் கரெக்டாக மேலே அந்த பிளாக்கை பார்த்துட்ட பிறகு வந்துட்டேன். நல்ல வேலை அந்த பிளாக்கை பார்க்கலன்னா இன்னும் நோண்டிட்டு போயிட்டு பெட்ராக் வரைக்கும் போயிருப்பேன் கன்ஃபார்ம். ஓகே, நம்ம ஐயா ஃபெண்டரை போட்டுருவோம். என்னடா இது ரொம்ப லேக் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னை மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிசி வாங்கிடுவேன். பிசி வாங்கி அதிலே வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஜாவா. உங்கள் மோட்டிவேஷன் தான் ஐயோ வளர்றேனே, உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் இதெல்லாம் தான் என்னோடய மோட்டிவேஷன். ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய சீக்கிரத்தில் பிசி வாங்கிடுவேன். ஐயோ, நான் ஒரே ஒரு ஐயா ஃபெண்டர் தான் இருக்குது, எங்கடா போச்சு? நான் அது எங்கே போச்சுன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் அங்கே இருந்துச்சு. ஏன்னா ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண நான் அன்சைடு போனேன். ஆனால் நான் செட் பண்ணாமல் இன்சைடு வந்துட்டு சில்வர் ஃபிஷ் அடித்ததுனால அப்புறமேட்டுக்கு பார்த்தா அது நான் தெரியாமல் அங்கே தூக்கி போட்டிருக்கேன். ஆனால் ரீஸ்பான் பாயிண்ட்டு கூட செட் பண்ணல. சரி ஓகே, ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு ஐயா ஃபெண்டர் 3 கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? நான் இது ஒன்றும் வேணுன்னு அதாவது சீட் பண்ணியோ இல்லை ஏதோ பண்ணியோ எடுக்கலை. நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்சாண்டட் கோல்டன் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு உள்ளே போவோம் ஓகே, நம்ம ஸ்வாட் எடுத்து வச்சுப்போம், வாட்டர் பக்கெட் எடுத்து வச்சுப்போம். என்னடா இது நெதரைட் ஸ்வாட் இல்லையா? சரி, பிகேக்ஸ் எடுத்து வச்சுருவோம், நமக்கு எண்டு போல் கூட தேவைப்படும். நான் எண்டு போர்ட்டலில் ஒரு ட்ரிக்கு பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரிக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல வேலை செவுத்து ஒட்டியே இருக்குது, பிளாக் போட்டு நம்ம ஏறிடலாம் படிக்கட் மாதிரி பண்ணி. ஓகே, பிளாக்ஸும் மிச்சம். நம்ம அதாவது எண்டு கிறிஸ்டலை வடிக்க ஏறணும், பிளாக் மிச்சமாகும். ஓகே, ஒரு சான்ஸ்லேயே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சான்ஸில் முடிச்சிடுவேன். ஓகே, எங்கள் பிளாக் போட்டு மேலே ஏறிடுவோம். ஏன்னா வாட்டர் பக்கெட்டில் வாட்டர் எங்கே போச்சுன்னு கேட்பீங்க. அது நான் வர வழியில் கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. எப்படின்னா நான் அங்கே போய் ஒரு எண்டு கெஸ்டர் உடைக்க போனேன். அதில் தண்ணி ஊற்றுனோடனே ட்ராகன் வந்து மோதி அந்த வாட்டர் அப்படியே மறைஞ்சு போச்சு. அதேமாதிரி அந்த எண்டு கிறிஸ்டலே நான் உடைக்கலிடணும், ஸ்ட்ரைட்டாக அந்த எண்டு கிறிஸ்டல் உடைக்க வந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனாலே டேமேஜ் ஆகுது, ஏன்னு தெரியல. திடீர்னு டேமேஜ் ஆகுது, என்ன ஆகுதுன்னே தெரில. ஆனால் அந்த தண்ணி மேலே கால் வச்சா மட்டும்தான் டேமேஜ் ஆகுது. ஓகே, நம்ம இந்த எண்டு கிறிஸ்டலை உடைச்சிடலாம். டொமேல் ஓகே, பக்கத்தில் எண்டு கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பவ் வச்சு உடச்சிருவோம். இந்த பவ் வச்சு உடச்சிட்ட பிறகு நான் அந்த ட்ரிக்கை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, டொமேல் 1 காலி, இவரை காலி பண்ணுவோம். இது வெடிக்குமா வெடிக்காதா? வெடிக்கல. ஐயா, என்னடா வெடிக்க மாட்டேங்குது? வெடிச்சிருச்சு. ஓகே, அடுத்த எண்டு கிறிஸ்டல். ஐயா, அது வலைக்குள்ளே இருக்கே, என்னடா அங்கேருந்து ஒன்றுத்தையும் காணோம். சரி ஓகே, நம்ம இறங்கிடுவோம். இறங்குறதுக்கு வாட்டர் எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம ப்ரீஸ் ராடை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ப்ரீஸ் ராடை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது யோசிப்போம். ப்ரீஸ் ராடில் ஏன்னா சம்டைம்ஸ் டேமேஜ் உள்ள வாய்ப்பு இருக்குது. ட்ரைடன்ட் இன்விசிபிலிட்டி போர்ஷனை குச்சிட்டு கீழே குச்சிட்டா என்ன ஆகும்? டேமேஜ் தான் ஆகும். ஓகே, நம்ம இன்சார்ஜ் எல்லாத்தையும் செஞ்சுப்போம்.
இன்சார்ஜ் எடுத்து இங்கே இன்வென்ட்ரியில் வச்சு அப்புறமேட்டுக்கு இறங்க ட்ரை பண்ணுவோம். இப்போ என்னடா இது? ஓ டைமண்ட் ஆர்மர் போட்டிருக்கேன், ஆனாலும் ஓரளவுக்கு ஜம்ப் பண்ணுது. ஐய என்ன நான் சொன்ன மாதிரியே நடக்குது. ரொம்ப நேரம் கழித்து அப்படியே ரியாக்ட் ஆகுது. இதான் அந்த ட்ரிக்கு. நீங்கள் இது வின்பர்ஸ்ட்டை அந்த செவுத்தோரமாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அப்போ அது வந்துட்டு இது நம்மளை வந்துட்டு எப்படின்னா மேலே கொண்டு போயிடும். நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். ஏன்னா நடுவில் வந்துட்டு என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் குறுக்க ட்ராகன் வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. நான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் இருந்து இதை மாதிரி ஸ்கிப் பண்ண என்னென்ன ஸ்கிப் பண்ணேன்னு சொல்லாமல் எனக்கு கொஞ்சம் இப்படின்னா தொண்டை கட்டாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எல்லா எண்டு கிறிஸ்டலையும் உடச்சிருவோம். என்னடா அது வலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அந்த எண்டு கிறிஸ்டலையும் இப்போ உடச்சிடலாம். என்னடா இது லேக் ஆகி நிற்கிதா? இல்லை லேக் ஆகி தான் நிற்கிற. திடீர்னுட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது லேக் ஆகி நிற்கிதா என்னன்னா தெரியல. இதோ பாருங்கள், ஒருத்தர் சுற்றின்னு இருக்காரு. வரேன் இப்போ உனக்கு தான் சம்பவம். சாப்பிட்டுட்டு கீழே இறங்குறேன். இந்த முறையாச்சும் ஒர்க் ஆகுமா? அதை பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அதை போய் வச்சு விட்டுரு வந்துடும். அப்புறம் மறுபடியும் அது மேலே ஏற முடியாது. ட்ராகன் சார் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க முடியுமா உங்களால்? ஏன்னா நான் கொஞ்சம் அப்படியே பிளாக் போட்டு அந்த சைடு போய் அதை வச்சு விட்டுட்டு வந்துடுறேன். உங்களுக்காக ஒரு கிறிஸ்டல் ஒண்டி விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாவம்னால விட்டு வச்சுருக்கேன் ட்ராகன் சார். அதனால் எனக்கு கொஞ்சம் அடிக்காமல் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ட்ராகன் சார். ட்ராகன் சார் வராதிங்க ட்ராகன் சார். சார் 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 நம்ம ட்ராகன் சார் ரொம்ப நல்ல மனுஷர், அதான் நம்மளை அடிக்காமல் போகிறாரு. ஓகே, நம்ம அப்படியே பாலத்தை கட்டிட்டு போயிடுவோம். பாலத்தை கட்டிட்டு போயிடும். ட்ராகன் சார் அங்கே என்ன சார் பண்ணுறீங்க? முட்டை போடுறீங்களா சார்? சார் உங்கள் முட்டையை எனக்கு ஒன்று தந்துடுங்க, நான் முட்டையை பொறிச்சு தின்றுறேன். ஓகே, இப்போ நம்ம எண்டு கிறிஸ்டலை உடைக்கணும். ஐயோ அம்மா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதை கிளிக் கொடுத்துருப்பேன், இது அயன் பாரை உடைக்கிறேன்னு சொல்லி செத்துன்ருப்பேன். ஆனால் கையில் டோட்டம் இருக்குது. நான் அந்த இதில் டோட்டம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சேலஞ்ச் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் லாஸ்ட்டில் டோட்டமும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் சேலஞ்ச் இல்லாதனால என்ன பண்ணுறது, சரி விடுங்க. ஓகே, இப்போ என்னடா பண்ணுறது? சரி இப்படியே தோற்று பார்ப்போம். நல்ல வேலை ரோச் பண்ணியிருந்ததுனால தப்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ கீழே இறங்க வேண்டியது தான் வேலை. இப்போயாச்சும் ஒர்க் ஆகிடு. வாவ், ஒர்க் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஓகே, நம்ம ட்ராகன் அடிக்க கிளம்பிட்டோம். ட்ராகனே வெளியே வா. பரவாயில்லையே, பவர் நல்லாவே போதே. ட்ராகன், உனக்கு இன்றைக்கி சம்பவம் இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் ட்ராகன் வந்துட்டு அந்த மேஜிக்கை விட்டானா இப்போ பாருங்கள். இப்போ அந்த இடத்துல அவன் விட்டதுக்கான எந்த அறிகுறியும் இருக்காது. ஆனால் நான் பக்கத்தில் போனால் எனக்கு டேமேஜ் விழுகும். இங்கே பாருங்கள், விடுவான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற எந்த அறிகுறியுமே இருக்காது. அப்போ அதனால தான் எனக்கு அந்த டைமில் அந்த எண்டு கிறிஸ்டல் உடைக்கும் போது டேமேஜ் விழுந்திருக்கு. ஓகே, அவன் கீழே இறங்க. ஐயோ அம்மா, மூஞ்சில் வச்சிட்டான்டா. டேய் ஏன்டா அந்த கொலவெறி. ட்ராகன் சார், என்கிட்ட 4 என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் தான் இருக்குது. தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் அமைதியாக விடுங்க. ட்ராகன் சார் கொஞ்சம் கீழடா மேலே ஏறின்ட்டுருக்க. சரி ஓகே, ட்ராகன் சார் கீழே இறங்கி வாங்க. ட்ராகன் சார், நானும் விளையாடும் போது யோசிச்சுட்டு என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் என்னமோ டேமேஜ் விழுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அந்த இடத்துல அவன் அந்த மேஜிக்கை விட்டு வச்சுருக்கான், பைத்தியக்கார பையன். ஓகே, அடின்னு அடித்து இவனை சாவடிச்சா அவனும் இன்னைக்கு என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டல. என்ன ஒரு நிமிஷம் பைத்தியம் ஆயிட்டல விளையாடும் போது. டே பாருங்க, அப்போ நீங்கள் இப்போ நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவன் அந்த இடத்துல விட்டுருப்பான். விட்டால் அந்த எப்படின்னா அந்த ரவுண்டாக வரும்ல, அதுவும் வந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்க. முன்னாடி ஓட்டி கூட பாருங்கள். ஓகே, நாம் இப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டே என்னை ஏன்டா வந்து தள்ளின்னு இருக்க? சும்மா இருக்க மாட்டியாடா நீ ஒருத்தன்? இங்கே பாருங்க, ஒருத்தன் டெட் பாடி ஆகி கிடக்கான். ட்ராகன் எங்கே இருக்க? நான் நம்பச்சு விட போகிறேன். இப்போ இந்த அம்பச்சு விட்டா இப்போ அவன் மாட்டலன்னா எண்டர்மேன் மேலே பட்டுச்சுன்னா நம்மளை வந்து துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதான் நான் அம்பை விட மாட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ரா.
ஒரு நிமிஷம் சாவு பயத்தை காமிச்சிட்டியடா. ஓகே, இந்த முறை உன்னை முடிக்கிறேன்டா இல்லை முடிச்சிட்டேன்டா. சாவில் செத்த பயலே, மூஞ்சி மாறியும் பாரு, மூஞ்சி மாறியும் நாரப்பயலை. உன்னெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு குளிர்ச்சியாக பார்ப்பேன். டே அவன் தான்டா ஒன்று அடிச்சான். நீ ஏன்டா என்ன வந்து அடிக்கிற போடா. டேய் சும்மாறா நீ ஒருத்தன். சரி, நம்ம இந்த எக்ஸ்பியை கலெக்ட் பண்ணிட்டு போவோம். எக்ஸ்பி ஏ டே ஏன்டா அடிக்கிறீங்க? சும்மா இருங்களேன்டா. ஓ, அவனுங்க அடிக்கலையா? சாரி என்டர்மேன், உன்னை நான் தெரியாமல் திட்டேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ கோல்டன் ஆப்பிளை சாப்பிட்டு அப்படியே சந்தோஷமாக கிளம்ப போகிறோம். இப்போ உங்களுக்கு ஹெட்ஷாட்டில் போது டொமேல் ஹெட்ஷாட் இருந்துருச்சா? இன்னொரு டைம் அடிக்கிறேன். ஹெட்ஷாட் இருந்துருச்சா நண்பர்களே? இந்தாங்க காற்று வாங்க, கொஞ்சம் காற்று வாங்க, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே, இந்த காற்றுலாம் வாங்குறது விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துனீங்கன்னா போதும். என்ன சும்மா ஒரு கை பக்கத்தில் இருக்குது ஒரு பட்டனு, அதை அழுத்தி விட்டிங்கன்னா இப்போ என்ன ஆக போகுது? ஓகே, அப்படியே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சமாச்சு டெவலப் ஆகும். இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், என்னடா கேட்டுகிட்டே இருக்கான்ட்டு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.